விஜய் அளித்த வாக்குறுதிகளை இப்போது பார்க்கலாம். இன்றைய வாக்குறுதிகளில் நெசவாளர்களுக்கு கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர் குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வழங்கப்படும் என விஜய் வாக்குறுதி அளித்திருக்கிறார். நெசவாளர்களுக்கு வழங்கும் நூல் சாயம் ஆகியவை 50% மானியத்தில் வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார். நெசவாளர்களின் முதியோர் ஓய்வூதியம் மாதம் 3,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என விஜய் இன்று வாக்குறுதி அளித்திருக்கிறார். இதே போல நெசவாளர்களுக்கு அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீடு வழங்கப்படும் எனவும் அறிவித்திருக்கிறார். ஐந்தாவதாக நெருக்கடியில் உள்ள MSME என்று அழைக்கப்படும் சிறு குறு நடுத்தர தொழிலாளர்களை பாதுகாக்க 15,000 கோடி ரூபாய் ஃபண்ட் உருவாக்கப்படும் என அறிவித்திருக்கிறார். ஆறாவதாக பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 100% பயிர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என விஜய் வாக்குறுதி அளித்திருக்கிறார். நெசவாளர்களை தவிர காவல்துறையினருக்கும் மற்றும் செவிலியர்கள் ஆசிரியர்களுக்கும் வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் செவிலியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என வாக்குறுதி அளித்திருக்கிறார். காவல்துறையினரின் அடிப்படை ஊதியத்தை 18,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக தாவேகா அரசு அமைந்தால் உயர்த்தும் என வாக்குறுதி அளித்திருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவது குறித்து தாவேகா அரசு மதிப்பீடு செய்யும் என்ற வாக்குறுதியையும் அளித்திருக்கிறார். 11வதாக தயாரிப்புகளை சர்வதேச சந்தையில் விற்பனை செய்ய காமர்ஸ் பிராண்ட் உருவாக்கப்படும் என்றும் விஜய் இன்று வாக்குறுதி அளித்திருக்கிறார். 12வதாக 5 ஏக்கருக்கு கீழ் உள்ள விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்க கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியையும் விஜய் இன்று திருப்பூரில் அளித்த வாக்குறுதியில் தெரிவித்திருக்கிறார். இதே போல 13வதாக நெல் குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயும் கரும்பு ஒரு டன்னுக்கு 4,500 ரூபாயும் ஆதார விலையாக வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார். இதே போல 14வதாக அதிக பணி நேரம் கொண்ட காவலர்களுக்கு வாரம் ஒரு நாள் விடுமுறை அறிவிக்கப்படும் என விஜய் வாக்குறுதி அளித்திருக்கிறார். 15வதாக பெண் காவலர்களுக்கு ஓய்வறைகளும் நடமாடும் கழிப்பறைகளும் அமைக்கப்படும் என்றும் தாவேகா தலைவர் விஜய் வாக்குறுதி அளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.